சொந்த வீட்டு மரமா இருந்தாலும் என்னை கேட்காமல் நீ வெட்டக்கூடாது. ஒரு கிளையை நறுக்கினால் சக மனிதனின் கையை நறுக்கியது போல குற்றம். 6 மாசம் உள்ள இருக்கணும். அடர்ந்து இருக்கிற இந்த வனத்திற்குள்ளே ஒரு மரத்தை வெட்டினால் பக்கத்தில் இருக்கிற மதம் பயப்படும். அடுத்த ஆண்டு அது பூப்பதும் காய்ப்பதும் குறைந்து விடும். கூடி நிற்கிற மாணவர்களிடத்தில் ஒரு மாணவனை ஆசிரியர் அடித்தால் அருகில் இருக்கிற மாணவனுடைய ரத்த அழுத்தத்தை சோதித்தால் அது உயரும். இவனை பார்த்துக்க போய் அதே மாதிரிதான் வெட்டக்கூடாதுங்கிறான். மரத்திற்கு உயிர் இருக்கு, கேட்காதுன்னு உயிர் இல்லைங்க எவன் சொன்னது? பேசிக்கொண்டே இருந்தால், அன்பாக பேசினால் அந்த ஆண்டு பூப்பதும் காய்ப்பதும் கூடும். இங்கே மேதைகள் இருக்கிறார்கள், கேட்டுக்க. நான் சொன்னா நீ சிரிப்ப, அதே கருத்தை என் தம்பி சூர்யா சொன்னா ரசிப்பேன். இப்ப நான் மறுபடியும் போய் நடிச்சாடா வந்து சொல்லிட்டு இருக்க முடியும்? உன்னோட பெரிய இதா இருக்கு. டேய், நல்ல கண்ணு பிறந்து வாழ்ந்து இருக்கிற மண்ணில் தான்டா நடிகை நாடால் ஆசைப்படுறாங்க. நல்ல கண்ணுன்னு ஒருத்த காலம் வைப்பேன், என் அப்பன் அவன் யாருன்னு தெரியாதனால தான்டா நடிகன் நாடால துடிக்கிறான். நீ பின்னாடி பண்ணிக்கிற கலையை போற்றுடா, கலையை போற்று, கொண்டாடு. அதை எங்க வைக்கணுமோ அங்க வைக்கணும். இந்த நாட்டில் சாதிய போதை அதை எதிர்த்து போராடுகிற கூட்டம் இருக்கு. மதவாதத்துக்கு எதிராக மாநாடு போராட கூட்டம் இருக்குது. மதுவுக்கு எதிராக போராட்டம், மது ஒழிப்பு மாநாடு கூட்டம் இருக்குது. இந்த 3 போதைகளுக்கு இடையான போதை திரை போதை, திரை மயக்கம். அதுக்கு எதிராக ஒருத்தனும் பேச மாட்டான். நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லு. ஒப்பனை அளித்த உடனே அரியணை ஏற்கிறியா? நடித்தால் நோட்டை தருவோம் வாழ்வதற்கு, நடிப்பதை நிறுத்தினால் நாட்டை தருவோம் ஆள்வதற்கு. இதை ஏற்கிறியாடா? அறிவார்ந்த தமிழ் சமூகத்தின் பிள்ளையாணி, ஆன்றோரும் சான்றோரும் பிறந்த மண்ணிலே உலகத்தில் எந்த இனத்திலும் பிறக்காத பேரறிஞர்கள் வள்ளுவன், கம்பன், இளங்கோ, எவ்வளவு பெரிய தத்துவ ஞானி, புத்தனும் சித்தனும் பிறந்த பூமியிலே உலகத்திற்கு அறிவை கடன் கொடுத்த இனத்திலே எதுவுமே இல்லை. யார் அரசியல் பிழைத்தோர்க்கு அரங்குற்றாகும். என்னைக்கடா பண்ணா? முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்களுக்கு இறை என்று வைக்கப்படும். அஞ்சாமை அறிவு ஊக்கம் இன்னான்கும் எஞ்சாமை ஈகை இன்னான்கும் எஞ்சாமை வேந்தற்கழகு. எல்லாம் எவ்வளவு பெரிய மேதைகள், ஞானிகள், தன்னலமற்ற தியாக மறவர்கள். உனக்கு காமராஜன் தலைவன், கக்கனும் தலைவன், தெய்வ திருமகன் முத்துராமலிங்க தேவரங்கனவன், சிங்காரவேலனும் தலைவன், சிவானந்தம் தலைவன், அயோத்தியாச பண்டிதரும் தலைவன், ரட்டமலை சீனிவாசனும் தலைவன், MC ராஜாவும் தலைவன், கியாபி விஸ்வநாதன் தலைவன், மறைமலை அடிகள், மாப்போசி, சீபா ஆதித்தனார் எல்லாரும் தலைவன். தலைவனா என்னன்னு ஒன்று கிடையா? தலைவன் தெரிஞ்சுக்கடா. தலைவனா தண்ணீரில் கரைத்தாலும் தண்ணீரில் தன்னையே கரைத்து சுவையை கூட்டும் உப்பாக இருக்கணும்டா தலைவன். தன்னையே எரித்துக் கொண்டு உலகத்திற்கு வெளிச்சத்து தருகிற மெழுகுவர்த்தியா இருக்கணும்டா தலைவன். அப்படி இருந்த தலைவன் என் இனத்திலே என்னுயிர் தலைவன் மேதகுவே பிரபாகரன் அவர்கள். அவன் ஒருவன் தான் இந்த இனத்தில் ஒரு கோட்பாட்டை முன் வச்சான். நான் வீழ்ந்தாலும் சரி, என் இனம் எழுந்தால் போதும். நான் செத்தாலும் சரி, என் இனம் வாழ்ந்தால் போதும். அதை புரிஞ்சுக்கணும். நாங்கள் மாண்டாலும் சரி, எங்கள் இனம் மீண்டால் போதும். அதான் எங்க கோட்பாடு. சும்மா ஒரே முறையில் ஏன் இதை பேசுற, அது ஏன் பேசுற? இந்த நாட்டில் என்னை எதிர்ப்பவன் வெறுப்பவன் எல்லாருக்கும் சேர்த்துத்தான் நாங்கள் இந்த வேலையை சேர்த்து பேசிக்கிட்டு இருக்கோம். மரம்ங்கிறது நாம் தமிழர் கட்சி பிள்ளைகளுக்கு மட்டும் மரம் இல்லடா, காற்று எல்லாருக்கும் தான். நீ காற்றை சுவாசிக்கவில்லை, கந்தக தூசியை சுவாசித்துக் கொண்டிருக்கிறாய். ஒரு கார் வெளியிடுகிற நச்சு புகையை கட்டுப்படுத்த 6 மரங்கள் தேவை. உனக்கு எத்தனை மரம் இருக்கு? எத்தனை லட்சம் கார் ஓடுது? ஒரு மனிதனுக்கு சராசரி 422 மரம். உனக்கு 28 மரம் இருக்குன்னு அரசு சொல்லுது. இருக்கா? இங்க இருக்கு, வெளியில் இருக்கா?
கனடாங்கிற ஒரு நாடு அந்த 8953 மரம் கிட்டத்தட்ட 9000 மரம் ஒரு மனிதனுக்கு. அந்த பிரதமர் சொல்கிறார் 100 கோடி மரம் நடுவதற்கு உத்தரவிட்டிருக்கேன். அவன் யாரு? பிரதமர். இவங்க யாரு? புரோக்கர்ஸ். அவன் தலைவன், இவர்கள் தரகர்கள். போடா எழுதி வச்சிருப்பாங்க கார்பரேஷன். மரம் வளர்ப்போம், மழை பெறுவோம், பிளாஸ்டிக் இல்லாத நகரத்தை உருவாக்கும். வெறியா வருமா வராதா? டேய், உங்களெல்லாம் ஒழிக்காம எப்படா பிளாஸ்டிக் ஒழிக்க முடியும்? எப்படி ஒழிக்க முடியும்? எப்படி ஒழிக்க முடியும்? அப்ப எப்படி இந்த மரம் நட சொல்றிய சீமான்? அதுக்கெல்லாம் தண்ணிக்கு என்ன வேணும்? பண்ற பாரா, இங்க பண்ற. ஒரு கழிவு நீரோட கூவாத்தில் கலக்காது. சென்னையில் எந்த நான் பெருநகரங்களையும் கலக்க விட மாட்டேன். குழாயில் எடுத்துட்டு போவேன். எப்படி எடுக்கிறேன்னு போட்டே இப்ப போட்டு காட்டணும்ல, இதே மாதிரி போட்டு காட்டுவேன். இந்த வாரம் கொண்டு வரேன் தண்ணி என்ன கொண்டு போய் எங்க பண்ணுவேன்? 50 ஏக்கர் 100 ஏக்கர்ல இந்த கழிவு நீரை சுத்திகரிக்கிற இதை வைப்பேன். வச்சு சுத்திகரிப்பேன். சுத்திகரித்து அந்த தண்ணீரை தனியாக எடுப்பேன். மரம் நடுதல், சாலை போடுதல், கட்டடம் கட்டுதலுக்கு அந்த தண்ணீரை பயன்படுத்துவேன். கீழே படிமல மண், அது மிகுந்த வளம் மிகுந்த உரம். இந்த கழிவெல்லாம் மக்கி அப்படி பழக்கழிவு, இலைக்கழிவு, மனித கழிவு, ஆடு கழிவு எல்லாம் அங்கே இருக்கும். அந்த மண்ணை அள்ளி நானே வேளாண் பண்ணை வச்சிருப்பேன். உரமாக எடுத்துட்டு போயிருவேன். இந்த மரக்கன்று நட, செடி நட எல்லாத்துக்கும் உரமாக கொடுத்துருவேன். என்னென்ன வேலை காட்டுறேன்னு மட்டும் பாடுறேன். வெயிட் அண்ட் சீ. சொல்லும்போது உனக்கு ரொம்ப இதாக தான் இருக்கும், காமெடியாக இருக்கும். ஆமாம், நானும் கூட இனிமேல் நானாக சொல்கிறது மரங்களை நடு, அது அப்படி சொல்கிறது வேற ஆள் பேரை போடணும். மரம் மண்ணின் வரம், வளர்ப்பதே மனிதரம், தஸ்தோவெஸ்கி சொன்னது போல சொல்கிறோம். யுவான் சுவாங் அவர் சீன பயணியில் அவர் வரும்போது சொல்லிட்டு போனாப்புலப்பா. அதுதான் இங்கே இருக்கிறது. இவனுக்கு ஒரு நோய். இன்னும் பெரியார் தான் படிக்க வச்சார் நம்பிட்டு இருக்கான்ல, அது மாதிரி தான் இது. அவங்களும் ஏதாவது சொல்லி நம்ப வச்சிடலான்னு தான் பார்க்குறான். ஒருத்தர்லாம் பெரியார் மயிரை ஒருவனும் முழுக முடியாது, வேற எவனும் முழுக முடியாது. ஏன்? அவனே உட்காந்து பிடிங்கிடுவான். அவன் என்னதான் மனதில் வச்சு பார்த்துறாப்ல, எவனும் முழுக முடியாது. ஏன்? அதை நாங்களே உட்காந்து பிடிங்கிடுவோம். போடாடே போட, மயிரை பிடுங்குற வேலை தானடா உனக்கு தெரியும். வேற என்னடா தெரியும்? வேற என்ன தெரியும்? மரம் நடுவிய. டேய், எத்தனை தலைவன்டா அவன் பிறந்த நாளைக்கு இலவசமாக எல்லாருக்கும் திருமணம் பண்ணி வச்சுடா. 69 வயசு, 69 மரம் அதை நட்டியா 1 கோடி தொண்டன் புடுங்கினா நட. வருஷத்துக்கு உன் தலைவன் பிறந்த நாள ஒவ்வொரு தொண்டனும் ஒரு மரம் நட்டால் 1 கோடி மரம்டா. பிக்காளி பேட. என் அப்பன் சொல்றாங்களாடா, 6 கோடி மக்கள் நட்டா 6 கோடி மரம்டா, 2 நட்டா 12 கோடி மரம்டா. பைத்தியக்காரங்களா. பசுங்காடாக என் தாய் தமிழ்நாட்டை மாத்திர முடியும். மாத்தோண்டா இந்த மகன். இவ்வளவு சொல்லித்தருது மரம் பயிச்சிருச்சு பிள்ளைகளுக்கு. இருங்க, இவ்வளவு சொல்லித்தருது மரம். கடைசியா சொல்லணும்ல மரம் என்று பேசுறா சொல்றாங்குது. சொல்றேன், கோச்சுக்கிறத இரு சொல்றேங்கிறல்ல. இதுக்கு நான் பொறுப்பு இல்லை. இதுக்கு I am not a response. ஆமா, அப்ப என்ன சொல்லுது அது? இது இது சொல்லுங்க, சொல்லிடுறேன். ஏன்னா நான் இவ்வளவு சொல்றேன், இவ்வளவு அறிவோடு பேசுறேன், உங்களுக்கு எல்லாம் தர்றேன். உங்களுக்கு கனி தர்றேன், காற்று தர்றேன், நீர் தர்றேன், மழை தர்றேன், நிழல் தர்றேன், வீடு கட்ட பலகை தர்றேன், கட்டை எல்லாம் தரேன். ஆனா நீங்க எவனையாவது திட்டணும். உங்களுக்குள்ள அறிவில்லைன்னா அவனை திட்டதுக்கு ஏன்டா என்னைய சொல்லி திட்டிய? என்னைய அவனுக்கு மூளை வேலை செய்யலைன்னா அவனை எப்படியா வேற பேர் என்னை மரமண்ட ஏன்டா என்னைய கவலைப்படுத்துறிய? அதுக்கு நன்றி கடனாடா. இவ்வளவு செய்யற எனக்கு நன்றி கடனா? மரமண்டன் திட்டதுக்காடா உங்களை அப்படி வளர்த்துருக்கேன். டேய், உங்களுக்கு இருக்கிறது மரமண்ட இல்லைடா, மயிறு மண்டை. நன்றி, வணக்கம். உறவுகளே, இன்னும் என்னுடைய அன்பு தம்பி, தலைமை நிலைய செயலர், திருவள்ளூர் மாவட்டத்தில் தம்பி செந்தில் அவர்கள், என் தம்பி செந்தில் அவர்கள் விவசாய சின்னத்தில்
அந்த திருத்தணி தொகுதியில என்னுடைய தம்பி சந்திரன் அவர்கள் விவசாயி சின்னத்திலே வேட்பாளராக போட்டியிடுகிறார். என் அன்பு சொந்தங்கள், நாம் தமிழர் கட்சியின் வெற்றியாக பார்க்காமல் தமிழ் பேரினத்தின் வெற்றி, அரசியல் மாற்றத்திற்கான வெற்றி, எளிய மக்கள் அவர்களுக்கான அதிகாரத்திற்கான வெற்றி என்று நினைவில் வைத்துக்கொண்டு விவசாய சின்னத்திற்கு வாக்களியுங்கள். ஒரு